அது சரியா பிப்ரவரி 16, 2009. அன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால வழக்கம் போல் அந்த பெங்களூர் நகரம் ரொம்ப பரபரப்பாக தன்னுடைய வேலையை தொடங்குனுச்சு. அதே சமயம் அங்கே வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்து அவங்களுடைய காதுகளில் ஒலிக்க போகிற அந்த துக்க செய்தியை பற்றின எந்தவித முன் அறிகுறியும் இல்லாமல் தங்களுடைய வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பாக பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் தான் அதே பெங்களூரில் ஆர்டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் பேசின ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா, சார், இங்கே இருக்கிற 80 ஃபீட் ரோட்டில் ஒரு 2 அடுக்கு பங்களா வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்ட நிலையில் கிடக்கு. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் வீட்டோடைய ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு ஆள் உள்ளே படுத்து கிடந்தாரு. ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த அசையுமே இல்லை. இருந்தாலும் அவரை கூப்பிட்டு பார்த்தோம், டோரை தட்டி பார்த்தோம், ஜன்னலை தட்டி பார்த்தோம், காலிங் பெல் அடித்து பார்த்தோம். எந்தவித ரெஸ்பான்ஸும் அந்த வீட்டில் இருந்து வரவே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் நேத்தியில இருந்து இந்த வீடு பூட்டி தான் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இங்க ஒரே பதட்டமான சூழ்நிலையும் நிலவுது. சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்ற ஒரு தகவலை அந்த நபர் போலீஸ் கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. இதை கேட்டதுமே போலீஸ் ஆபீசரும் இமிடியேட்டா தங்களுடைய ஸ்குவாடை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. அப்போ அந்த வீடு ஒரு பிரம்மாண்ட காட்சியையும் ஒரு லக்ஸரியான தோற்றத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த அழகான வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா 71 வயது நேர்ந்த புருஷோத்தமன் லால். இவர் அந்த வீட்டில் தன்னுடைய மனைவி மற்றும் 35 வயது நேர்ந்த மனநலம் குன்றிய மகன் கூட தான் வாழ்ந்துகிட்டு வராரு. பொருளாதார ரீதியா எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்ல செல்வ செழிப்போட வாழ்ற ஒரு காட்சியை தான் அந்த வீடு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய தம்பி மகனான அனுராக் அப்படின்றவர் ஒரு 2 நாட்களாவே கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த பெரியமா பெரியப்பா கிட்ட இருந்து அவருக்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் போகவே இல்லை. டெலிபோனுக்கும் கால் பண்ணி பார்த்தாலும் ரெஸ்பான்ஸே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, டெல்லியில இந்த ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு ரிலேட்டிவ் பையன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருமே தன்னுடைய மாமாவுக்கும் அத்தைக்கும் கால் பண்ணி பார்க்கறாரு. அப்பவும் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதனால டெல்லியில வேலை பார்க்குற அந்த உறவினர் தனக்கு தெரிஞ்ச நண்பனான அதே ஊர்ல வாழக்கூடிய ராஜேஷ் திவான் அப்படின்ற ஒரு ஆளுக்கு கால் பண்றாங்க. ராஜேஷ் திவான் அந்த நேரத்தில் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு செய்தி வந்ததுமே இமிடியேட்டா தன்னுடைய நண்பரை அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கறாரு. அப்போ வீடு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஜன்னல் ஏதாவது திறக்க முடியுதான்னு போய் செக் பண்ணி பார்க்கறாரு. அப்போதான் ஒரு ரூம்குள்ள அந்த மனநலம் குன்றிய பையன் படுத்து கிடக்கிறதை இவங்க பார்க்கறாங்க. ஆனா அந்த பையன் கிட்ட இருந்து எந்தவித அசையுமே இல்லை. கூப்பிட்டு பார்த்தாலும் எந்தவித ரியாக்ஷனுமே இல்லை. இதனாலதான் பதட்டமாகி அந்த ராஜேஷ் திவானா என்பவர் இந்த ஆர்டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்ததாகவும் வந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாரு. போலீஸ் ஆபீசரும் அந்த வீட்டை பார்க்கும்போது ரெகுலரா வரக்கூடிய பால் பாக்கெட், நியூஸ் பேப்பர் எல்லாமே அங்க கடந்திருக்கு. அதே சமயம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்டையும் விசாரிச்சதுல சனிக்கிழமை புருஷோத்தமன் சாரை பார்த்தோம், மற்றபடி யாரையுமே நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால சந்தேகமடைந்த போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா அந்த சொந்தக்காரங்க முன்னாடியே அந்த வீட்டோடைய பூட்டை உடைச்சிட்டு உள்ள நுழைறாங்க. அப்போ பிளசண்டான ஒரு மயான அமைதியை அந்த வீடு கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்க்கும்போது வச்ச பொருள் வச்ச இடத்துலயே தான் இருக்கு. ஆனா அவங்களுடைய கண்களை உறுத்துற விதமா என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் இருக்கிற 2 ரூம்ல வெளிப்பக்கமா பூட்டு போடப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கிற பூட்டை உடைக்கிறாங்க. அப்படி உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் புருஷோத்தமனுடைய மனைவி உடம்புல எந்தவித அசையும் இல்லாம எந்தவித காயமும் இல்லாம அப்படியே ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருந்தா எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த மாதிரி கடந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய சடலம் அப்பதான் லேசா கருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆபீசருக்கு இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வது ரூமோடைய பூட்டையும் உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கறாங்க. அங்கதான் இந்த புருஷோத்தமனுடைய மனநலம் குன்றிய அந்த மாற்றுத்திறனாளி மகனும் கட்டிலுக்கு பக்கத்திலேயே எந்தவித அசையும் இல்லாம அதே மாதிரி இறந்த நிலையில எந்தவித காயமும் இல்லாம கிடக்கிறாரு. பட் அந்த வீட்டோடைய லாக்கோ, அந்த வீட்டோடைய ஜன்னல் கண்ணாடியோ, அந்த வீட்டோடைய டோரோ எதுவுமே உடைக்கப்படலை. வச்ச பொருள் வச்ச இடத்துல தான் இருந்திருக்கு. போலீஸுக்கு அதை எல்லாத்தையுமே பார்த்ததும் கொள்ள நடந்த மாதிரியான எந்தவித தடையும் தெரியலையே, இவங்களுடைய உடம்புலையும் எந்தவித காயமும் ஏற்படலையே, இந்த வீட்டில் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ற குழப்பத்தோடையே அங்கே ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்துக்கிட்டே வரும்போது தான் இந்த வீட்டோடைய குடும்ப தலைவரான புருஷோத்தமன் எங்கே போனாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. இதனால அந்த வீட்டில் இருக்கிற பாத்ரூம், முதல் மாடி இருக்கிற ரூம் அப்படின்னு எல்லா இடங்களையும் தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியும் அந்த குடும்ப தலைவரான புருஷோத்தமனை போலீஸால கண்டே பிடிக்க முடியல.
அன்னைக்கு அந்த புருஷோத்தமன் அப்படி எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு? போலீஸ் அதிகாரிகள் புருஷோத்தமனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? இறந்து போன அந்த 2 பேருக்கும் என்ன நடந்திருக்கும்? எப்படி அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க? ஒருவேளை புருஷோத்தமனே தன்னுடைய மனைவியும் மகனையும் கொன்னுட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடி இருப்பாரா? இந்த கேஸ்ல உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? 2009 கர்நாடக மக்களுக்கும் கர்நாடக போலீஸுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்த ஒரு கொடூரமான, எப்படி தீரன் படத்துல வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் இருக்குமோ, போலீஸ் ஆபீசருடைய பயணம் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு திகில் நிறைந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெள்ள தெளிவா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய திகிலையே கொடுக்கும். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லைக் பண்ணி வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு நம்ம சேனல் வந்து ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ எனக்காக வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமலே யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரில் உள்ள புகழ்பெற்ற இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில், அதாவது IIScல அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர் தான் இந்த புருஷோத்தமன் லால். அவருடைய வீட்டில் அந்த கொடூர சம்பவம் நடக்கிறப்போ அவருக்கு 71 வயசு. அதே சமயம் அவருடைய மனைவியான ரீட்டாவுக்கு 62 வயசு. அவங்க இல்லத்தரசியாக தான் இருக்காங்க. மேற்கொண்டு இந்த புருஷோத்தமனை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து பயங்கரமான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பைத்தியம்னு சொல்லலாம். அதாவது இவர் ஒரு கணித மேதை. இவர் எந்த மாதிரியான ரிசர்ச்லாம் அந்த நிறுவனத்தில் பண்ணியிருக்காருன்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், நான் லீனியர் வேவ்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு பல மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருடைய ரிசர்ச் வந்து இருந்திருக்கு. இதனால தான் அந்த நிறுவனத்திலையும் அந்த ஊர்லயும் இவரை ஒரு கணித மேதையா பார்க்குறாங்க. என்னதான் இப்படி கணித மேதையாவும் செல்வ செழிப்பாகவும் இருந்தாலும் இவருடைய மகனான முன்னாவுடைய உடல்நிலை பிறக்கும் போதே ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றுத்திறனாளியா தான் பிறந்திருக்காரு. ஸோ இதனால முழுக்க இந்த அப்பா அம்மா 2 பேரும் தான் முழு நேர பராமரிப்பை அந்த மகனுக்கு போட்டிருந்திருக்காங்க. இப்படி அவங்களுடைய வாழ்நாளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த மகனுக்காக அவங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த கொடூரமான ஒரு சம்பவமும் அவங்களுடைய வீட்டில் அரங்கேற ஆரம்பிச்சது. புருஷோத்தமனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் பிறந்துட்டான் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை பத்தி பெருசா அவர் நினைச்சுக்கவே இல்லை. ஆனா நாளை பின்ன நமக்கு ஒரு மகன் வேணும், நம்முடைய வயசான காலத்துல ஓடி ஓடியாடுறதுக்கும் நம்மளை பாத்துக்கிறதுக்கும் ஒரு மகன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால தன்னுடைய தம்பி மகனான அனுராக்க இவர் சின்ன வயசுலயே தத்தெடுத்து சொந்த மகன் மாதிரி அந்த பையனை பாத்துக்கிறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கறத ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ணி கொடுத்திருக்காரு. பட் இந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல இந்த அனுராக் வீட்டுல இல்ல. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் இந்த அனுராக் கிட்ட விசாரணை பண்றாங்க. அப்போ அனுராக் என்ன சொல்றாருன்னா, சார், பிப்ரவரி 13ஆம் தேதி நான் இந்த வீட்டில் தான் இருந்தேன். என்னுடைய அம்மா கிட்ட 1000 ரூபா பணம் கேட்டேன். ஆனால் எனக்கு 800 ரூபா தான் கொடுத்தாங்க. இதனால சண்டை போட்டுக்கிட்டு நான் என்னுடைய நண்பர்களுடைய வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கோபம் தணிஞ்சதும் பிப்ரவரி 15ஆம் தேதி நான் கால் பண்ணேன். ஆனால் இவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரின்னு டெலிஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்தேன். அப்பவுமே அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதனால என்னுடைய நண்பனுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு, அதனால நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ போலீஸோடைய கூட்டம் என்னுடைய வீட்டு முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பக்கம் கேட்டாலும் அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ராஜேஷ் தேவான விசாரணை பண்றாங்க. அவருமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு. ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், போட்டோகிராஃபர், மெடிக்கல் டீம் போன்ற எல்லாரையுமே வர வச்சு அந்த இடத்துல இன்ச்சு பை இன்ச்சா சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் புருஷோத்தமன் எங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் அவங்க முன்னாடி ஒரு கேள்விக்குறியா வந்து நிற்கவும் செஞ்சுச்சு. போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த வீட்டோடைய அலமாரியில இருந்தும் டோர்ல இருந்தும் சில ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கிடைக்குது. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ரீட்டா அம்மா போட்டிருந்த எந்தவித தங்க ஆபரணங்களும் அவங்களுடைய உடம்புல காணப்படவே இல்லை. குறிப்பா அந்த வீட்டில் அன்னைக்கு என்னென்ன காணாம போயிருக்குன்னா, ரீட்டா அம்மா போட்டிருந்த தங்க சங்கிலி, அவங்களுடைய 2 வளையல்கள், மோதிரம், இதை தவிர 7 பட்டுப்புடவை, அந்த வீட்டோடைய பூஜை ரூம்ல இருந்த 2 வெள்ளி குத்து விளக்கு, வீட்டில் மாட்டியிருந்த ஒரு கடிகாரம் அப்படின்னு இவ்வளவு பொருட்கள் ஒரு பக்கம் காணாம போயிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த வீட்டோடைய லாக்கரை திறந்துட்டு பார்க்கும்போது தான்
அந்த இடத்துல பணமோ நகையோ எதுவுமே இல்லாம அப்படியே தொடச்சி வைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை புருஷோத்தமன் தன்னுடைய மனைவியையும் மகனையும் கொலை பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் முன்னாடி வர ஆரம்பிச்சது. இப்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு தோணுனாலும் இன்னொரு பக்கம் இந்த புருஷோத்தமன் ஏன் இதை பண்ணிருக்கணும், அவருக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தபோது போலீஸுக்கு சரியான விடைகள் எதுவுமே கிடைக்கல. சோ இதனால போலீஸ் அதிகாரிகள் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அது என்னன்னா, இந்த அனுராக் என்கின்ற தத்து எடுத்து வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பையன் பயங்கரமான ஒரு குடிகாரன் அப்படின்னும் போதைக்கு அடிமையான ஒரு ஆள் அப்படின்னும் அடிக்கடி குடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியிலேயே படுத்து கிடப்பான் அப்படின்னும் இதனாலேயே அந்த அப்பா அம்மாக்குள்ளேயும் இவனுக்கும் சண்டைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போலீஸோடைய காதுகளுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகளுடைய பார்வை எல்லாமே இப்போ இந்த அனுராக் பக்கம் போக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள லட்சுமி அப்படின்ற ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்ததாகவும் அவங்களுமே இப்ப காணும் அப்படின்ற மாதிரியான செய்தி வர ஆரம்பிச்சது. முக்கியமா அந்த வீட்டுக்கு வெளியில அந்த வீட்டுல வேலை பார்க்கறவங்க தங்கறதுக்கு உண்டான ஒரு ரூம் ஒன்று இருந்திருக்கு. அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்த்ததுல அங்க இந்த லட்சுமி இல்ல. இப்ப லட்சுமியுமே காணாம போயிருக்கிறதுனால போலீஸுக்கு இன்னொரு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த அனுராக் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இந்த புருஷோத்தமனையும் லட்சுமியையும் எங்கேயாவது புதைச்சிருப்பானோ, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது சடலத்தை அப்புறப்படுத்திருப்பானோ, இவன் தான் இந்த நகைகளை கொள்ளையடிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த புருஷோத்தமனுக்கும் இந்த லட்சுமிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, அவங்க ரெண்டு பேரும் மனைவியும் மகனையும் கொலை பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்களா, ஏதாவது தவறான உறவு இருக்குமா அப்படின்ற மாதிரி கூட போலீஸுக்கு சந்தேகம் எழுந்துச்சு. பட் இந்த சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான சந்தேகத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு பேப்பர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த வீட்டில் இருந்து கிடைச்சது. அந்த பேப்பரை படிச்சு பார்க்கும்போது அது ஒரு உயில்னு தெரிய வருது. அதுல புருஷோத்தமன் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கு அடுத்தபடியா கௌதம் அப்படின்ற ஒரு பையனுக்கு தான் அவருடைய பல கோடி மதிப்பு இருக்கிற சொத்துக்கள், தங்கங்கள், பணம் பிளஸ் அந்த வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த உயில் மேட்டர் அனுராக்கு தெரிய வந்திருக்கலாம். அதனாலதான் இந்த அனுராக் இவங்க எல்லாருமே கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. பட் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த வீட்டுக்குள்ள டாக் ஸ்குவாட் வர ஆரம்பிச்சது. மோப்ப நாய்கள் வீட்டுக்குள்ள வந்ததும் வழக்கம் போல தன்னுடைய சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சது. மோப்ப நாய் அங்கிருந்த கில்லருடைய வேர்வ ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சிட்டு இமிடியேட்டா அந்த வீட்டுக்கு வெளியில மெயின் டோர் வழியாவே அந்த கேட்டு கிட்ட வந்திருக்கு. அப்போன்னு பார்த்து சிசிடிவி வசதிகள்லாம் பெருசா கிடையாது. பட் என்னதான் நாய் மெயின் டோர் வழியா கொஞ்சம் தூரம் போனாலும் அதுக்கப்புறம் கில்லர் எந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிறதையும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் அந்த அனுராக் கிட்டையுமே இந்த மோப்ப நாய் போகவே இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு இந்த அனுராக் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு. அப்போ புருஷோத்தமன் தான் இதை பண்ணிருப்பாரா அப்படின்ற சந்தேகம் இன்னும் வலுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் பூட்டப்பட்டிருந்த அந்த மாற்றுத்திறனாளி மகனுடைய சடலம் கிடந்த ரூமை நோக்கி இந்த மோப்ப நாய் குறைக்க ஆரம்பிக்குது. என்னடா அது திடீர்னு மோப்ப நாய் குறைக்குது அப்படின்னு சந்தேகத்தோட போலீஸ் அதிகாரிகள் அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச போதுதான் அந்த ரூமோடைய பெட்டுக்கு கீழே பல சூட்கேஸ் அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில இருக்கு. அந்த சூட்கேஸை ஒன்னா போலீஸ் அதிகாரிகள் எடுக்கிறாங்க. அப்போ அந்த சூட்கேஸ்குள்ள ஏதாவது இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா எல்லா சூட்கேஸ் அப்புறப்படுத்திட்டு அங்க பார்க்கும்போது தான் அந்த பெட்டுக்கு கீழே இருந்த இந்த சூட்கேஸுக்கு பின்னாடி காணாம போனதா சொல்லப்பட்ட சந்தேகப்படப்பட்ட இந்த புருஷோத்தமனுடைய சடலமும் எந்தவித காயங்களும் இல்லாம அங்க கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அப்போ புருஷோத்தமன் இதை பண்ணலனா வேற யாரு பண்ணியிருப்பா? அனுராக் இதுல ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பானா? அந்த வேலைக்காரி லட்சுமி இதுல சம்பந்தப்பட்டிருப்பாளா? இந்த அனுராக்கும் லட்சுமியும் சேர்ந்து ஏதாவது டிராமா ஆடுறாங்களா அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டின் இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு வர ஆரம்பிச்சது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டில் இருந்து கிடைச்ச எல்லா தடயத்தையும் சேகரிச்சுட்டு அவங்க 3 பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க எல்லாருமே ஒயராலையும் துப்பட்டாவாலையும் கழுத்தை நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்த தேதி 15ஆம் தேதி, அதாவது இந்த சடலத்தை போலீஸ் அதிகாரிகள் பார்க்க வந்த முதல் நாள் வாகுல அதிகாலை நேரத்தில் ஒரு 5ல இருந்து காலை 7 மணிக்குள்ள இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி டைமிங்குமே மருத்துவர்கள் சொன்னாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகள் இந்த டைமிங்குள்ள அந்த தெருவில் யாரையாவது சந்தேகப்படுற மாதிரி பார்த்தாங்களா அப்படின்னு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் வாழக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு பக்கம் விசாரணைகளில் ஈடுபடுறாங்க. இந்த அனுராக்கியுமே கஸ்டடியில் எடுத்து இல்லீகலா எந்தவித கேஸுமே ரிஜிஸ்டர் பண்ணாம 1 மாசம் வரைக்கும் கஸ்டடியில் வச்சு விசாரணை பண்றாங்க. பட் என்னதான் அனுராக்க விசாரணை பண்ணாலும் சந்தேகப்படுற மாதிரியான எந்தவித தடயத்தையும் எந்தவித ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்கவே இல்லை. இதனால போலீஸ் அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனையும் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணி பார்த்தா கூட இந்த கேஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லக்கூடிய எந்தவித லீடுமே கிடைக்கல.
அப்போ லட்சுமி தான் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் இன்னும் வலுக்க ஆரம்பிச்சது. இதை பத்தி அனுராக் கிட்ட கேட்கும்போது, இந்த லட்சுமி ஒரு மாசம் தான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் இந்த வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டு போகிற நேரத்துல கூட அவளை என்னுடைய வீட்டுல நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்த ராஜேஷ் திவான் அப்படின்ற அந்த பையன்கிட்டயுமே போய் விசாரணை பண்றாங்க. அவருமே என்ன சொல்றாருன்னா, நான் 15 நாட்களுக்கு முன்னாடி ரீட்டா அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தேன், அப்போ வந்து இந்த பொண்ணை பார்த்தேன், வேலைக்கு சேர்ந்து 15 நாட்கள் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி ரீட்டா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. பட் மற்றபடி அந்த பொண்ணுகிட்டலாம் நான் பேசல, நானும் என்னுடைய வேலை முடிஞ்சதும் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதே சமயம் இந்த ராஜேஷ் திவானுக்கும் அனுராக்கும் சண்டைகள் இருந்ததாகவும் அதனால 2 பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த விசாரணைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லட்சுமி யாரு அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தில் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சில பெண்மணிகள் கிட்ட போலீஸ் வந்து விசாரிக்கவும் செஞ்சாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல என்ன தெரிய வருதுன்னா, சார் இந்த பெண்மணியோடைய கணவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க, அவளை அடிக்கடி இவ போய் பார்த்துட்டு வருவா, அங்க போய் நீங்க விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இமிடியேட்டா போலீஸ் ஆபீசர் அந்த குடிசை வீட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்றாங்க. அங்க பார்த்தா தன்னுடைய 5 வயது மகளை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய கணவன் கூட பிப்ரவரி 15ஆம் தேதியே அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற தகவலும் போலீஸுக்கு கிடைக்குது. ஸோ போலீஸ் இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த லட்சுமி தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மொபைல் நம்பர், அவளுடைய கணவரான தீபக்குடைய மொபைல் நம்பர் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுடைய லொகேஷன் 2000 மைல் தாண்டி மேற்கு வங்காள மாநிலத்தில் பங்களாதேஷ் பார்டர் கிட்ட காட்டியிருந்திருக்கு. ஒரு பக்கம் அனுராக் மேல சந்தேகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த லட்சுமி மேலேயுமே சந்தேகம் வலுத்துக்கிட்டே போனுச்சு. அதுக்கான 2 காரணங்கள் என்னன்னா, லட்சுமியோடைய உண்மையான பெயர் சுசித்ரா, ஆனா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய பேர் லட்சுமி அப்படின்னும், தனக்கு 5 வயசுல ஒரு மகள் இருக்கா, தன்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வேலை தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதியை இந்த இறந்து போன புருஷோத்தமன் கிட்ட கிரியேட் பண்ணதாகவும், அவருமே இறக்கப்பட்டு ஐடி கார்டு கூட வாங்காம போலீஸ் வெரிஃபிகேஷன் கூட வாங்காம அவர் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதாகவும், அது மட்டும் இல்லாம அவ வெளியில போய் கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு ரூமையுமே தங்குறதுக்கு கொடுத்தாரு அப்படின்னும், ஆனா இவ அடிக்கடி தன்னுடைய கணவரான தீபக்க போயிட்டு அந்த குடிசை வீட்டுல பாத்துக்கிட்டு வருவா அப்படின்னும், அவனுமே சில நேரத்துல இந்த புருஷோத்தமனுடைய வீட்டுக்கிட்ட வருவான் அப்படின்னும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னும் தகவல்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சது. ஸோ இதனால சுஜித்ராவை நம்ம எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. எப்படி தீரன் படத்துல தமிழ்நாட்டில் இருந்து ராஜஸ்தானுக்கு போவாங்களோ, ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல போவாங்களோ, அதே மாதிரி தான் கர்நாடகா போலீஸும் இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல இறங்குறாங்க. அதாவது டைரக்டா நம்ம போய் பிடிச்சா உள்ளூர் மக்கள் போலீஸுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, ஸ்டேட் போலீஸோடைய உதவியை நம்மளால முழுசா வாங்கிட முடியாது. இதனால அவங்களுடைய பர்மிஷனோட நம்ம அந்த உள்ளூர் மக்கள் மாதிரி இருந்து வேவு பார்த்து அந்த சுஜித்ராவையும் அவனுடைய கணவரையும் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் கர்நாடகா போலீஸோடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு இந்த லட்சுமிங்கிற அந்த சுஜித்ராவுடைய மொபைல் சிக்னல் எந்த ஊர்ல காட்டுனுச்சோ அந்த ஊருக்கு போயிட்டு மீன் வியாபாரிகள் மாதிரியும் அங்க கூலி வேலை பார்க்குற மாதிரியான ஆட்கள் மாதிரியும் மக்களோட மக்களா கலந்து இந்த சுஜித்ராவை பத்தியும் அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவளுடைய கணவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளவும் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் சுஜித்ராவும் அவளுடைய கணவனும் போலீஸ் நெருங்கி வராங்க அப்படின்ற செய்தி தெரிய வந்ததுமே இமிடியேட்டா போட்டை எடுத்துக்கிட்டு பங்களாதேஷ் நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இதனால போலீஸுக்கு அவங்கள பிடிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலும் பெரிய சவால்களும் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படியே தன்னுடைய வீடு, குடும்பம், குட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு பல போலீஸ் ஆபீசர் அந்த 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக 20 மாசம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல பாச தெரியாத அந்த ஊர்ல தங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது பிடிச்சிட முடியுமா அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு நாள் காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சுஜித்ராவுடைய மொபைல் சிக்னல் இந்தியாவுடைய பார்டருக்குள்ள வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர் நவம்பர் மாசம் 2010 அவளை லாபகமா ஒரு இடத்துல துரத்தி பிடிக்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் சுஜித்ராவையும் அவனுடைய கணவனையும் பெங்களூருக்கு அழைச்சிட்டு வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இந்த குற்ற சம்பவத்தில் வேற யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்னா போலீஸுக்கு தெரிய வரவும் செஞ்சுச்சு. இவங்களை கைது பண்ணிட்டு வந்த அடுத்த 2 நாட்கள்ல பார்த்தா முகமது சர்பால், பிதான் சிகாரி அப்படின்னு இந்த 2 பேருமே கைது பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய கேங்ல பிரதீப் அப்படின்ற ஒருத்தனும் இருந்திருக்கான். பட் அவனை போலீஸ் அதிகாரிகளால இப்ப வரைக்கும் பிடிக்கவே முடியல.
வட மாநிலங்கள்ல இருந்து பல பேர் வேலை தேடி வர மாதிரி தான் இந்த கணவன் மனைவி 2 பேரும் தங்களுடைய 5 வயது மகளை அழைச்சிக்கிட்டு பெங்களூருக்கு போயிருந்திருக்காங்க. அங்க வந்ததும் சுசித்ரா வீட்டு வேலை தேடி ஒரு பக்கம் அலைய ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் இந்த தீபக்ங்கிறவன் கட்டிட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி 2 பேரும் வெவ்வேறு வேலைகளை தேடி போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் புருஷோத்தமனுடைய வீட்டுல ஒரு வேலை ஒண்ணு இந்த சுசித்ராவுக்கு கிடைக்குது. அந்த வீட்டுல வயசானவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே தன்னுடைய பெயர் லட்சுமி அப்படின்னும் தாங்கிட்ட ஐடி கார்டு கூட இல்ல அப்படின்னும் தன்னுடைய கணவன் என்னையும் என்னுடைய மகளையும் விட்டுட்டு போயிட்டான், நான் எப்படியாவது வேலை செஞ்சு என்னுடைய மகளை காப்பாற்றணும் அப்படின்னு பரிதாபப்பட்டு ஒரு சிம்பத்திய ஒரு டிராமாவை அந்த புருஷோத்தமன் முன்னாடி போட்டிருந்திருக்கா. ஸோ அதனால தான் அவருமே இறக்கப்பட்டு எதுவுமே வாங்காம வேலைக்கு சேர்த்து இருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் இவனும் அடிக்கடி இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் போயிட்டு வந்தாலும் அப்பப்போ இந்த மனைவியை வந்து மீட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். பட் நாட்கள் நகர நகர ஒரு 15 நாட்கள்லயே அந்த வீட்டில் இந்த கணவன் மனைவி 2 பேரும் தான் தனியா இருக்காங்க. வளர்ப்பு மகனும் குடிகாரனா இருக்கிறதுனால அவன் எப்பயாவது தான் வீட்டுக்கு வரான். அதே சமயம் இன்னொரு பையனும் மாற்றுத்திறனாளியா இருக்கான். அதனால இவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம், இவங்க கிட்ட நிறைய நகைகள் நிறைய பணம்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படியாவது கொள்ளையடிக்கலாமா அப்படின்ற ஒரு பேராசை இந்த எச்ச நாய்க்கு இந்த சுசித்ராவுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த வீட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கணவன் கிட்ட சொன்னதுமே அவனுக்குமே அந்த வீட்டில் வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஆசை வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இவன் தன்னுடைய நண்பர்களான முகமது சர்பால், அந்த பிதான் சிகாரி மற்றும் பிரதீப் அப்படின்னு இந்த 3 பேர்கிட்டையும் சொல்லியிருந்திருக்கான். ஸோ ஃபைனலி இவங்க சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த புருஷோத்தமனுடைய வளர்ப்பு மகனான இந்த அனுராக் அப்படின்றவன் 13ஆம் தேதி வாக்குல இந்த ரீட்டா அம்மா கிட்ட எனக்கு 1000 ரூபாய் காசு வேணும்னு கேட்டிருந்திருக்காரு. அப்போ வந்து 800 ரூபா அந்த அம்மா கொடுத்ததுனால பயங்கரமா கோவப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு அந்த வீட்டில இருந்து கிளம்பி தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க பார்த்தா சரக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஜாலியா இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த சுசித்ரா வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம், அவன் வரத்துக்குள்ளேயே இதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ இதனால இவ 14ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கறா. அப்போ இந்த அனுராக் வந்து வராம இருந்திருக்கான். ஸோ அடுத்த நாள் காலையில விடிய காலை நேரத்தில் அவன் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது, எப்படியும் விடிஞ்சு வேணா வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தன்னுடைய கணவன் கிட்டையும் ஐடியா கொடுத்திருந்திருக்கா. அவனுமே ஒரு பக்கம் தன்னுடைய ஆட்களை அழைச்சிட்டு வரான். அதிகாலை நேரத்தில் இவ வீட்டுக்கு வெளியில இருக்கிற ரூம்ல இருந்து கிளம்பி அந்த வீட்டோடைய டோர் பெல்ல அடிச்சிருந்திருக்கா. அப்போ ரீட்டா அம்மா கதவை திறக்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்த சுசித்ரா தன்னுடைய கேங் ஆட்களை அந்த டோர் தட்டுற நேரத்திலேயே அவங்களுக்கு பின்னாடியே மறைஞ்சு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் டோர் திறந்ததுமே இந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ள நுழைறாங்க. ரீட்டாமாவுடைய வாயை பொத்தி இந்த வீட்டில் தங்க நகை எல்லாமே எங்க இருக்கு, லாக்கருடைய கீழே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவால வேற வழி இல்லாம அது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவனுங்க கையில வச்சிருந்த ஒரு 2 பின் ஒயரை பயன்படுத்தி அந்த அம்மாவை கொடூரமான முறையில கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் புருஷோத்தமன் தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போறானுங்க. அவரையுமே அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு துப்பட்டாவை பயன்படுத்தி கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்றானுங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல சுசித்ரா வந்து வெளியில வந்து யாராவது ஆட்கள் வராங்களா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, அதாவது காவல் காத்துக்கிட்டு இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் இவனுங்க அந்த மாற்றுத்திறனாளி மகன் தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போறானுங்க. அங்கேயுமே அந்த அப்பாவி பையன்னு கூட பார்க்காம அங்க இருக்கிற ஒரு நோக்கியா மொபைலோடைய சார்ஜர் கேபிளை எடுத்து அவருடைய கழுத்தை இருக்க நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்றானுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் கொள்ள நடந்த மாதிரியான எந்தவித தடையும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லாக்கருடைய சாவியும் பணம் எங்க இருக்கு நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு அங்க இருந்த 30,000 ரூபாய் கேஷுமே எடுத்துக்கிட்டு 2 ரூமையுமே லாக் பண்ணது மட்டும் இல்லாம மெயின் டோரையும் லாக் பண்ணிட்டு இந்த சுசித்ரா பிளஸ் கணவனுடைய அந்த 4 பேர் கொண்ட கும்பல் அப்படின்னு எல்லாருமே எஸ்கேப் ஆகி போறாங்க. வெளியில வந்ததுமே ஆளுக்கு 6,000 ரூபாய் பிரிச்சு இருந்திருக்காங்க. தங்க நகைகள் எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. பட்டுப்புடவைகளும் அந்த வெள்ளி குத்து விளக்கையும் இந்த சுசித்ராவே எடுத்துக்கிட்டா. அதன் பிறகு நம்ம இதுக்கு மேலே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸை கல்பனா என்கின்ற தன்னுடைய சொந்தக்கார பெண்மணியோடைய வீட்டில் வச்சுட்டு இவ தன்னுடைய ஊருக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டா. இவனுங்களுமே அங்கங்கே தலைமறைவாக ஆயிட்டானுங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த சுசித்ராவும் தீபக்கும் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணுறாங்க. இவங்க தான் இந்த கொலையை பண்ணது, அதுக்கு உண்டான சாட்சி, அதுக்கு உண்டான சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறாங்க. பட் ஃபைனலி நீதிமன்றம் நேரில் கண்ட சாட்சி யாரும் இல்லாததனாலையும் இந்த சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் நிரபராதின்னு சொல்லி 2016 விடுதலை பண்ணியிருக்கு.
கீழ் நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை பார்த்ததும் இந்த கேஸுக்காக உண்மையாவே கஷ்டப்பட்ட அந்த போலீஸ் ஆபீசரும் சரி, இந்த கேஸை வாதாடின லாயரும் சரி, பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களும் சரி மிரண்டு போயிருந்திருக்காங்க. எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கோபம் அந்த நீதிமன்றத்து மேலையும் நீதிபதி மேலையும் இவங்க எல்லாருக்கும் எழுந்துச்சு. ஸோ இதனால கர்நாடக அரசு இதை இப்படியே விடக்கூடாது, இவங்க தான் குற்றவாளி, அதுக்கான ஆதாரம் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு, சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், நேரில் கண்ட சாட்சி, லாஸ்ட் சீன் தியரி அப்படின்னு எல்லாமே மேட்ச் ஆகுது, ஏன் வந்து இவங்களை விடுதலை பண்ணாங்க அப்படின்ற கோபத்தோடைய தான் மேல்முறையீடு பண்றாங்க. அப்ப மேல்முறையீடு பண்ணப்போ அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்ட வாதங்களையும் சாட்சிகளையும் பார்க்கும்போது உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஏன் நிரபராதின்னு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சது. குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸ் எஃப்ஐஆர் போடப்பட்டப்போ இவங்களுடைய பெயர் எதுவுமே இல்ல, ஆரம்பத்துல இந்த அனுராக் மேலதான் இவங்க சந்தேகப்பட்டு ஒரு மாசம் வரைக்கும் இல்லீகலா கஸ்டடியில எடுத்து வச்சிருந்திருக்காங்க, இவன் பயங்கர குடிகாரன் அப்படின்னு சொல்லியும் உயில்ல சொத்துக்கான உரிமம் இந்த அனுராக் மேல இல்லாததுனாலதான் இவன் பண்ணிருப்பான் அப்படின்னும் போலீஸ் வேணுமுனே தேவையில்லாம இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஜோடிச்சு என்னுடைய கட்சிக்காரரை குற்றவாளியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது எல்லாமே கீழ் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகல, எங்களுடைய கட்சிக்காரர் நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, இப்பவுமே அவங்க நிரபராதி தான், அவங்க குற்றவாளிகள்லாம் கிடையாது, அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, இது எல்லாமே போலீஸோடைய பொய்யான தேரி அப்படின்னு திட்டவட்டமா அடிச்சு ஆணைத்தனமா அந்த குற்றவாளி தரப்புடைய லாயர் நீதிமன்றத்தில் வாதங்களை முன் வச்சாரு. ஆனா அரசு தரப்புல இருந்து என்ன வாதங்களை வச்சாங்க தெரியுமா? இந்த சுஜித்ரா அந்த வீட்டில் தான் வேலை பார்த்தா, அதுக்கு உண்டான சாட்சி எல்லாமே இருக்கு, அனுராக் அந்த வீட்டில் வேலை பார்த்ததா பார்த்துருந்துருக்காரு, ராஜேஷ் திவானும் பார்த்துருந்துருக்காரு, அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் பார்த்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம முக்கிய சாட்சியா அந்த வீட்டில் நியூஸ் பேப்பர் போடக்கூடிய விஜயகுமார் அப்படின்ற ஒரு பையனும் சுஜித்ராவை சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு காலை நேரத்தில் பார்த்துருந்துருக்காரு. அவர் கீழ் நீதிமன்றத்தில் என்ன சாட்சி வந்து சொன்னாருன்னா, சரியா அவர் 5:50 மணி வாக்கில் அந்த வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட வரும்போது இந்த சுஜித்ரா கூட 3 ஆண்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததாகவும், அப்போ சுஜித்ரா தான் அந்த பையன்கிட்ட இருந்து நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்ததை நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சாட்சி கொடுத்திருந்தான். ஆனா அந்த நியூஸ் பேப்பர் போடுற பையனை ஐடென்டிபிகேஷன் பரேடுக்கு கூப்பிட்டப்போ இந்த சுஜித்ரா மாதிரி தான் தெரியுது, ஆனா இவங்க தான் அது அப்படிங்கறத என்னால சரியா அடையாளம் காட்ட முடியல அப்படின்னு அந்த பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டதுனால தான் இந்த கேஸ் செல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த பையன் பார்த்தது எல்லாமே உண்மைதான். அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், அந்த வீட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் எல்லாமே இவங்க கிட்ட இருந்து தான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய போன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சம்பவம் நடந்த நேரத்தில் இந்த வீட்டோடைய லொகேஷன் கிட்ட தான் இருந்துச்சு. அந்த டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க கொள்ளையடிச்ச நகைகள் எல்லாமே வேற இடத்துல அடகு வச்சிருந்தாங்க, அதையுமே நாங்க மீட்டெடுத்து இந்த குடும்பத்தார்கள் கிட்ட காட்டினோம், அது எல்லாமே எங்களுடைய இதுதான் அப்படின்னு இப்ப சாட்சி சொல்லி இருந்திருக்காங்க. அந்த வீட்டில இருந்து எடுக்கப்பட்ட சுவர் கடிகாரம் கூட இவங்க கிட்ட இருந்து தான் மீட்கப்பட்டுச்சு. அந்த கடிகாரத்தை கூட நாங்க பல உறவினர்கள் கிட்ட கேட்டு பார்த்தோம், அது இந்த வீட்டில தான் இருந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தனமா சொன்னாங்க. மேற்கொண்டு அந்த வீட்டோடைய அலமாரியில இருந்து இந்த தீபக்கோடைய ஃபிங்கர் பிரிண்டும் இந்த சுஜித்ராவுடைய ஃபிங்கர் பிரிண்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய நண்பர்களுடைய ஃபிங்கர் பிரிண்டும் ஃபுட் பிரிண்டும் கூட இருக்கு. ஸோ இவ்வளோ எவிடன்ஸ் இவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எப்படி கீழ் நீதிமன்றம் இவங்களை நிரபராதின்னு சொன்னுச்சுன்னு தெரியல. ஸோ இவங்க தான் அந்த 3 பேரையும் கொலை பண்ணது, பணத்துக்காகவும் பேராசைக்காகவும் தான் இவங்க கொலை பண்ணாங்க. மோட்டிவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்க அடகு வச்சிருக்காங்க. நகைகளுமே அடையாளம் காணப்பட்டதுல ரீட்டாவுக்கு சொந்தமான நகைகள் தான் அப்படிங்கிறதுமே தெரிய வந்துருச்சு. சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ற லிங்க்ஸ் எல்லாமே அவங்க டிராவல் பண்ணி போன அந்த ரூட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஸோ இவங்க தான் குற்றவாளி. லாஸ்ட் சீன் தேடி அவங்களுடைய மொபைல் சிக்னலுடைய ரூட் எல்லாமே பக்காவா கிளியரா இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வாதங்களை முன்வைக்கவும் செஞ்சாங்க. ஸோ ஃபைனலி நீதிமன்றமும் கிடைச்ச லிங்க் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறத 2025 பிப்ரவரி மாசத்துல அறிவிக்குது. அதுக்கப்புறம் சரியா ஒரு வாரத்திலேயே பிடிபட்ட 4 பேருக்கும் ஆயுள் தண்டனையை கொடுத்துருக்கு. ஃபைனலி 16 வருஷம் கழிச்சு இந்த கேஸுக்கு உண்டான தீர்ப்பையும் நீதியையும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆபீசரும் நேரில் போய் சாட்சி சொன்ன அந்த நல்ல உள்ளங்களால நிலைநாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆகணும். தற்போதைக்கு இந்த 4 பேரும் ஜெயிலில் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரதீப் அப்படின்றவனை இப்போ வரைக்கும் போலீஸால கண்டே பிடிக்க முடியல.
புருஷோத்தமன் இந்த சுஜித்ரா சொன்னதுல உண்மை இருக்கும் அப்படின்னு நினைச்சு இறக்கப்பட்டு அவளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் இது எல்லாமே பண்ணாரு. பட் அதுவே அவருக்கு ஒரு பெரிய பாதகமா அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆட்களால உண்மையாவே ஒருத்தர் உதவி பண்ண நினைச்சாலும் நாளை பின்ன நமக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்குது. இதனால உதவி பண்றதுக்கு மனசு வந்தாலும் கூட ஒரு செகண்ட் இந்த மாதிரியான சம்பவத்தை யோசிச்சு பார்த்துட்டு வேண்டான்னு அவாய்ட் பண்ணி போகிறதுக்கும் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. திருட நினைக்கிற ஆட்களுக்கும் பேராசைப்படுற ஆட்களுக்கும் என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நாம தான் எப்போதுமே முன்ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம வேலைக்கு ஹையர் பண்றோம்னா கண்டிப்பா அவங்க கிட்ட ஐடி கார்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கிக்கிறதும் ரொம்பவே நல்லது. அப்போதான் அவங்களுக்கு நாளை பின்ன நம்ம இந்த வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் வந்து நம்மளை பிடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த தப்பு பண்ற எண்ணம் வந்தா கூட இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால யாருமே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வடமாநில ஆட்களையோ வெளியூர் ஆட்களையோ ஹையர் பண்ணாலும் சரி அவங்களுடைய ஐடி கார்டு போலீஸ் வெரிஃபிகேஷனை வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தான் நல்லா இருந்தா போதும், தான் சுயநலத்துக்காக எவனை எந்த நேரத்தில் வேணாலும் கொலை பண்ணலாம், அதுல இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு நினைச்ச இவனுங்களுடைய இந்த கொடூரமான எண்ணம் தான் இன்னைக்கு அவனுங்களை கம்பி எண்ண வச்சிருக்கு. ஆபத்து எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். நம்ம நம்பி இறக்கப்படுற ஆள் கிட்ட இருந்து கூட நமக்கு எந்த நேரத்துல வேணாலும் எப்படிப்பட்ட தாக்குதல் வேணாலும் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க முன்ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தியும் சுஜித்ராவை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? சுஜித்ராவுடைய கேங்குக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த கேஸுக்கு உண்மையாவே சின்சியரா பாடுபட்ட அண்டர் கவர் ஆபரேஷன்ல ஈடுபட்ட அந்த போலீஸ் ஆபீசருக்கும் லாயருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது கேஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அந்த கேஸை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.